ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் டயக்ராம். இப்போ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் டயக்ராம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து யார் பார்த்தாலும் புரிகிற மாதிரி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம், இது என்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா. அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ஒரு டேபிள் ஃபார்மேட்லையோ டயக்ராம் ஃபார்மேட்லையோ கிராஃப் ஃபார்மேட்லையோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் டயக்ராம்ஸ் இருக்கு. இதில் மேஜராக இருக்கிற 4 டைப்ஸ் மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். 1 டைமென்ஷனல், இந்த 1 டைமென்ஷனலை வந்து பார் டயக்ராம்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் 2 டைமென்ஷனல், அதோட இன்னொரு நேம் ஏரியா டயக்ராம். தேர்ட் ஒன் 3 டைமென்ஷன், அதுக்கு வால்யூம் டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் பிக்டோகிராம்ஸ் அண்ட் கார்டோகிராம்ஸ். இந்த பார் டயக்ராமே வந்து நமக்கு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் பார் டயக்ராம். இந்த சிம்பிள் பார் டயக்ராமில் நமக்கு பார் டயக்ராமோட எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் சிம்பிள் பார் டயக்ராம். ஸோ ஒவ்வொரு ஹாரிசாண்டலாகவும் இருக்கும், வெர்டிக்கலாகவும் இருக்கும். இது ரெக்டாங்கிளாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரெக்டாங்கிளாக ஒரு பாராக இருக்கும். ஸோ சிம்பிள் பார் டயக்ராம் கேன் பி ட்ரான் எய்தர் ஹாரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல், ரெண்டுத்துல எப்படி வேணா இருக்கலாம். பட் மோஸ்டாகவே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா வெர்டிக்கல் பார் இப்போ நம்ம யூஸ் பண்ணோம்ல அது. ஸ்பேஸ் பிட்வீன் பார்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல், கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும். ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இது வந்து இதோட கண்டிஷன். பார் வந்து நம்ம கலர் பண்ணும்போது டயக்ராம் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இட் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெத்தட் டு ப்ரெசென்ட் த டேட்டா. இப்படி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக நமக்கு என்ன டேட்டா எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் த கம்பெனி. ஒவ்வொரு இயர்லையும் அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன அப்படின்னு லேக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்க்கும்போது எனக்கு உடனே 2015 தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு, 2013 கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஓவர் வியூ நமக்கு உடனே கிடைச்சிடும். இது சிம்பிள் பார் டயக்ராம். அடுத்தது மல்டிபிள் பார் டயக்ராம். மல்டிபிள் அந்த வேர்ட்லேயே இருக்கா. ஸோ ஒரு பார் டயக்ராமாக இருந்தால் அது சிம்பிள், ஒரு பார் பக்கத்தில் அடுத்தடுத்து பார் இருந்ததுன்னா அது மல்டிபிள் பார் டயக்ராம். இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா 2 or more செட்ஸ் ஒரே இயருக்கு 2-3 வேல்யூ கம்பேர் பண்ணும்போது. இப்போ போன சம்மில் வந்து வெறும் ப்ரொடக்ஷன் காஸ்ட், இதுவே ப்ரொடக்ஷன் காஸ்ட், ரா மெட்டீரியல், இப்போ நிறைய விஷயத்த சேர்த்து கம்பேர் பண்ணுறதா இருந்தால் மல்டிபிள் பார் டயக்ராம். இங்கேயும் ஈக்குவல் ஸ்பேஸில் தான் நம்ம அதை வைக்கணும். ஒவ்வொரு பார்க்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு பார்க்குமான டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து காட்டணும். ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் பிஃபோர் டேக்ஸு ஆஃப்டர் டேக்ஸுக்கான ஒவ்வொரு இயர்க்கும் டேக்ஸ்க்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட், டேக்ஸ்க்கு அப்புறம் இருந்த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியோடதை எழுதியிருக்காங்க. ஸோ இப்போது ஒரு 2014 பிஃபோர் டேக்ஸ் நமக்கு வேற ப்ராஃபிட் இருந்திருக்கு, ஆஃப்டர் டேக்ஸ் வேற ப்ராஃபிட் இருந்திருக்கு. ஸோ அந்த 14க்கே நம்ம 2 பாரையும் சேர்த்து வரைகிறோம். இது பேர் தான் மல்டிபிள் பார் டயக்ராம். ஸோ நம்ம கலர் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. இது மாதிரி நம்ம கொடுக்கும்போது அந்த பார் என்னன்னு எழுதணும். ப்ளூ கலர் பார் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அண்ட் இன்னொரு கலர்ல இருக்கிறது எல்லோ ஷேட்ல இருக்கிறது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இது பேரு மல்டிபிள் பார் டயக்ராம். அடுத்தது சப்டிவைடட் பார் டயக்ராம். அதுக்கு இன்னொரு நேம் காம்பனன்ட் பார் டயக்ராம். சப்டிவைடட் பார் டயக்ராம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ இந்த மல்டிபிள் பார் டயக்ராம்ல 2 விஷயத்த காட்டும் போது இப்படி காமிச்சிட்டோம். இதுவே ஒரே வருஷத்துல 2014 ஒரு 7 ஐட்டம் சேர்த்து காட்டணும் போது இப்படி இருக்கும். என்னோட மல்டிபிள் பார் டயக்ராமா போட்டா இது மாதிரி கிட்ட நமக்கு இருக்கும். இது மாதிரி நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு போடும்போது அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இப்படி போட முடியாத கேஸுக்கு மல்டிபிள் பார் டயக்ராம்ல இருந்து சப்டிவைடட்க்கு போயிடலாம். ஸோ அதை கீழே கொடுத்துருக்காங்க. காம்பனன்ட் பார் டயக்ராம் இஸ் யூஸ்ட் ஃபார் கம்பேரிங் 2 or more sets ஆஸ் லைக் மல்டிபிள் பார் டயக்ராம். அதை மாதிரியே தான் கம்பேர் பண்ண போகிறோம். பட் எப்போ இதுக்கு போயிடுவோம் அப்படின்னா, அதிகமான டேட்டா இருக்கும்போது, ஒரே டைமில் நிறைய டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்கேயும் அதே கண்டிஷன் தான். பார்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் பிளேஸ் பண்ணணும். ஒவ்வொரு பாரையுமே நம்ம சப்டிவைட் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த சப்டிவைட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆர் ஷேட்ஸ் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இது எதுக்காக வரும் அப்படின்னா மல்டிபிள் பார் டயக்ராம் இஸ் நாட் அட்ராக்டிவ் டியூ டு மோர் நம்பர் ஆஃப் பார்ஸ். ஸோ அட் அ டைம் நிறைய பார் இருந்ததுன்னா அது டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்பதான் இந்த மாதிரி சப்டிவைடட்க்கு வருவோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஸ்கூல் 1 ஸ்கூல் 2. ஸோ 2 ஸ்கூல் இருக்கு. அப்ப நம்ம 2 பார் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்கூலுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 80, கம்ப்யூட்டருக்கு 35, லெபார்டரிக்கு 30. அது மாதிரி ஒரு ஸ்கூலோட எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லா இருக்கு எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்கூல் 2க்கும் அதே மாதிரி தனித்தனியா இருக்கு. இப்போ இதை நான் சப்டிவைடட்ல காட்டும் போது இதை மல்டிபிள்ல காமிச்சிருந்தா எப்படி இருக்கும்னா, ஸ்கூல் 1ன்னு எடுத்துப்போம். ஸ்கூல் 1 இது ஸ்கூல் 2. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் மொத்தம் எத்தனை எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க? 5 எக்ஸ்பென்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர், லேபு, வாட்டரிங் பிளான்ட். ஸோ கம்ப்யூட்டர், லேபு, வாட்டரிங் பிளான்ட், லைப்ரரி புக்ஸ். இப்படி பார்க்கும்போது இது நமக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல தான் எதுக்கு போயிருக்காங்கன்னா சப்டிவைடட்க்கு போயிருக்காங்க. மல்டிபிள் இங்க எனக்கு யூஸ் ஆகல, அதனால ஒரே பாரை டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கா? ஸோ மேலே இருக்கிற அந்த மஸ்டர்ட் கலர் வந்து லைப்ரரி புக்ஸ், அப்புறம் ப்ளூ கலர் சைடில் அந்த கலருக்கு நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்றத எழுதுனா போதும். வாட்டரிங் பிளான்ஸ், எல்லோ கலர் லேபு, அண்ட் பர்பிள் கலர் கம்ப்யூட்டர், கிரீன் கலர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது பேரு சப்டிவைடட் பார் டயக்ராம். இந்த சப்டிவைடட் பார் டயக்ராம் மாதிரியே தான் பெர்சன்டேஜ் பார் டயக்ராமும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பாருங்க. இங்க இது ஒரு ஹைட்ல இருக்கு, இது ஒரு ஹைட்ல இருக்கு. ஸோ இது எப்படி வேணா இருக்கலாம், இது இவ்வளவு தூரம் கூட இருக்கலாம். ஆனா பெர்சன்டேஜ் பார் டயக்ராம் அப்படி இல்லை, எல்லாமே 100 தான். ஸோ 100 தான் டிவைட் பண்ணியிருப்போம். பெர்சன்டேஜ் பார் டயக்ராம்ன்றது இட்ஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் த சேம் காம்பனன்ட் பார்ன்றது சப்டிவைடட் அதே மாதிரி தான். பட் இங்க என்னன்னா எல்லாமே பெர்சன்டேஜ் இன் ஃபார்ம் ஆஃப் பெர்சன்டேஜ். ஸோ இங்க வந்து எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும், எல்லாமே 100%ன்றதுனால ஒரே ஹைட்ல தான் இருக்கும். இது சப்டிவைடடோட பார்க்கறதுக்கு அப்பீலிங்கா இருக்கும், ஈஸியா இருக்கும் நமக்கு. இங்க பாருங்க, ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? அந்த ஈக்குவல்ல இது எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்றது தான் பெர்சன்டேஜ் பார் டயக்ராம். அடுத்தது டீவியேஷன் பார். டீவியேஷன் பார் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் லாஸ், நெட் எக்ஸ்போர்ட், நெட் இம்போர்ட் இந்த மாதிரி உள்ளது செக் பண்ணும்போது ஒரே இதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும்போது நம்ம டீவியேஷன் பார் டயக்ராம் போடணும். ஸோ இங்க வந்து நமக்கு எத்தனை இயர், 3, 4, 6 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க வேல்யூ. இந்த 6 இயர்ஸ் வேல்யூல ஒரு வருஷத்துல மட்டும் எங்க போயிருக்கு அப்படின்னா நெகட்டிவ்ல போயிருக்கு. இது வந்து சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் அண்ட் காஸ்ட், சேல்ஸோட காஸ்ட் 5 வருஷத்துக்கு பாசிட்டிவா இருந்தது, 1 இயர்ல மட்டும் நெகட்டிவா இருக்கு. இந்த மாதிரி வரைகிறது தான் டீவியேஷன் பார் டயக்ராம். பாசிட்டிவ்லயும் இருக்கும், நெகட்டிவ்லயும் இருக்கும். அடுத்தது 2 டைமென்ஷனல். இந்த 2 டைமென்ஷனல் நம்ம லென்த் ஆஸ் வெல் அஸ் விட்த் கம்பேர் பண்ணுவோம். இதோட இன்னொரு நேம் சர்ஃபேஸ் டயக்ராம் ஆர் ஏரியா. பை சார்ட், பை டயக்ராம் தான் அதோட எக்ஸாம்பிள். இப்போ பை டயக்ராம்ன்றது சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும், 360 டிகிரில இருக்கு. இது ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்கு, ஒரு செக்டாரா நம்ம டிவைட் பண்ணிருப்போம். இப்போ இத பை சார்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணணும். கொடுத்திருக்கிற வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணா எனக்கு கேபிட்டல் என் வேல்யூ, டோட்டல் ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் என் வந்து 180 தான் வருது. ஸோ நான் ஒவ்வொரு வேல்யூவையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 180 தான் இருக்கு. பட் சர்க்கிள்னாலே எனக்கு 360 டிகிரி. அப்ப 360க்கு நான் மாத்தணும். 360க்கு மாத்தணும்னா வேல்யூ டிவைடட் பை 180 இன்டூ 360. இந்த டேர்ம்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சர்க்கிள்குள்ள எழுதுவோம். அடுத்தது 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷன் வந்து லென்த், வித், ஹைட் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. இதோட இன்னொரு நேம் வால்யூம் டயக்ராம். இந்த வால்யூம் டயக்ராம் 3 டைமென்ஷன் டயக்ராம் வந்து நமக்கு பிரசன்டேஷனுக்கு வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா இதுல ரீட் பண்றதும் கம்பேர் பண்றதும் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா இது லென்த், வெட்த், பிரெத் எல்லா பக்கமும் அது கன்சிடர் பண்ணும்போது டிஃபிகல்ட்டா இருக்கும், நமக்கு டயக்ராம்ஸ் பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, அடுத்தது பிக்டோகிராம் அண்ட் கார்டோகிராம். பிக்டோகிராம், கார்டோகிராம் தான் இருக்கிறதுலே சிம்பிளான டயக்ராம். So these are very useful in attracting attention, easy to understand. ரொம்ப அட்ராக்டிவா இருந்தாலும் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம்.
ஓவரால் பிக்சர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன் இன் டன்ஸ் 2013ல 10 டன்ஸ். அப்போ இதை நான் சுகர் கேன்லயே காட்டுறேன். 10 டன்ஸ்ன்றதுனால 10 சுகர் கேன் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஒரு சுகர் கேன்றது ஒரு டன். இதுல இப்ப எங்க அதிகமா இருக்குன்றது எனக்கு தெரியும், எங்க கம்மியா இருக்கு, இதெல்லாம் நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். அண்ட் இது pictogram to give the number of persons who traveled from Chennai to ராமேஸ்வரம் by train. சண்டே எவ்வளோ பேர் டிராவல் பண்ணாங்க, இதுல ஒரு ஸ்மைலின்றது 100%, அப்ப சண்டே 600%, வெனஸ்டே 400%. இதை பிக்சர் பார்த்தோன்னே என்னால ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் கார்டோகிராம்.